ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நான் மாநாடு நடத்தி 10 பேர் 100 பேர் ஜோசியரை இது பண்ணுறதுக்கு வித்யா கார்த்திகா மாதிரி ஹோமம் பண்ணி பல குடும்பங்களை வாழ வச்சிடலாம். இன்றைக்கி யூடியூப் புகழ் எங்கே பாருங்கள், சென்னையில் அவங்கள பார்க்குறேன். இல்லை நம்பர் 1 தான். என்னன்னா என்னடா இவ்வளோ தூரம் முகசுத்திலாம் பாட நமக்கெல்லாம் வரவே வராது. என்னை இந்த மண்டபத்தை கூட்டி சாயந்தரம் தொடச்சி விட்டு போக சொன்னாலும் நான் செஞ்சுருவேன். ஏன்னா நான் கீழே இருந்தான்ப்பா வந்தேன், வானத்தில் இருந்தெல்லாம் குதிக்கலை. நான் பிறந்ததே மண்ணில் தான் பிறந்தேன், தஞ்சை மண்ணில் பிறந்தவன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு வந்த பாதையை ஒரு நிமிடமாவது நினச்சி பார்க்கணுன்னு சொல்கிறேன். யார் ஒருவர் நினைக்க தவறுகிறாரோ அவரே வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியானவர். நினைக்கவே மாட்டாங்க, ஆனால் போயிட்டே இருப்பாங்க உச்சத்துக்கு. அக்கா படித்தவங்க எல்லா குருமார்களையும் நினைப்பாங்க. அதுதான் எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். சொல்லிடுவாங்க, தம்பி இவங்கள்ட்ட படித்தேன்டா, செம்மையாக சொல்லித்தராங்கடா தம்பி. அது அவங்க பேசுகிறதே ரசிப்பேன். அக்கா பேசுகிறதே ஒரு அழகாக பேசுவாங்க. என்னென்னா அதிகார தோரணை இருக்காது. போதுமா, எழுதி கொடுத்த மாதிரி படிச்சிட்டேனா? இல்லை, முடியல. ஏன்னா பேசினா பேசிகிட்டே போகலாம், பட் இருந்தாலும் ரொம்ப ஓவராக பேசிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. பழகி பார்க்குறவங்களுக்கு தான் ஒருத்தவங்களை பற்றி தெரியும், பழகாத யாருக்கும் யாரை பற்றியும் தெரியாது. ஆனால் இந்த தடவை அக்கா பேசக்கூடிய கருத்து ரொம்ப மிக சிறப்பான கருத்து. அன்பு சகோதரி வித்யா கார்த்திகா அவர்களை செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக இந்த 14வது ஜோதிட கருத்தரங்கு பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கைத்தட்டியவர்களுக்கு பரிசுண்டு. எல்லாரும் சொல்றது இந்த முடக்கு கருணாநாதன் இயக்கணும். நாங்கள் இயக்க மாட்டோம்னா சொல்றோம், அவர் தான் இயங்க மாட்டேங்கிறாரு. கருணாநாதனை இயக்குவது எப்படி? இயக்கிடுவோமா கருணாநாதனை? ஓகே, முதல்ல கருணாநாதனை எதுக்கு இயக்கணும் அது தெரியணும்ல ஃபர்ஸ்ட். சரி, எதுக்கு இயக்கணும்? கருணாநாதனை எதுக்கு இயக்கணும்? எப்போ நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் நீங்கள் நல்ல ஜோதிடர். முதல்ல அதை மனசில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய குருதட்சணைக்கு கரெக்டான வேலை என்னன்னா வாத்தியாரை வேலை வாங்குறது. எப்போ 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 ஏன் 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 யார் கேட்டுகிட்டே இருக்காங்களோ அப்போ தான் பதில் பிறக்கும். சரியா? இப்போ கருணாநாதனை எதுக்கு இயக்கணும்? யாருக்காவது பதில் தெரியுமா? தெரியாது. எல்லாரும் யூடியூப்பில் போட்டாங்க, நாங்களும் போடுறோம். கருணாநாதனை இயக்க போகிறோம். சரி, இயக்கியாச்சு. எத்தனை பேர் கருணாநாதனை இயக்கி கோடி கோடியாக வாங்கினீங்க? வாங்கலை, நானும் வாங்கலை. ஆனால் இனிமேல் வாங்கிடுவோம். வாங்கிடலாமா? கருணாநாதனை இயக்கி கோடீஸ்வரன் ஆவது எப்படி பார்த்துடலாமா? அதான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டாபிக். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல நான் வந்து எப்பயுமே நான் பேச போகிற இடத்துல நீங்கள் எல்லாருமே என்னுடைய தவறாக எடுத்துக்கணும். எல்லாம் என்னோட வயசில் பெரியவங்க தான் இருந்தாலும் என்னுடைய உறவா என்னுடைய பிள்ளைங்களா நான் நினச்சிட்டு தான் சில விஷயத்தை எப்பயுமே சொல்லுவேன். அந்த அடிப்படையில் நான் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அதே தான் இங்கேயும் எடுக்கிறேன். ஓகே, அந்த அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? ரிசர்ச் பண்ண தெரியணும். ஜாதகம்னா என்னது? அனலைஸ் பண்ண தெரியணும். என்ன அனலைஸு? 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால், 8ஆம் அதிபதி 10ல் இருந்தால், 10க்கு சாரம் கொடுத்தால், 12ல் மறைந்து விட்டால் என்ன பண்ணுவது? இல்லை, தயவு செஞ்சு சொல்லுங்கள். நானும் பல நாள் அந்த கேள்விக்கு விட தேடுறேன். ஆன்சரே தெரிய மாட்டேது. இப்போ நான் சொன்னதுக்கு ஏதாவது ஆன்சர் தெரியுமா? தெரியாது, எனக்கும் தெரியாது. 7ஆம் அதிபதியும் போன்னு சொல்ல முடியாது, 12ஆம் அதிபதி ஏன் மறைஞ்சேன்னு சொல்ல முடியாது, 10ஆம் அதிபதி எதுக்கு ஏன் சாரம் கொடுத்தேன்னு கேட்க முடியாது, எதுக்குமா பெத்தன அம்மா அப்பாவையும் கேட்க முடியாது. என்னதான் பண்ணுறது அப்போ? மாந்தி வராதன்னு சொல்ல முடியாது, சனியை பார்க்காதன்னு சொல்ல முடியாது, குரு அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்புறம் சொன்னாங்க இந்த தசை புத்தியில் நல்லது நடக்கும், அந்த தசை புத்தியில் நல்லது நடக்கும். கே தசையில் நல்லது நடக்குமா? நான் கேட்குற கேள்வி மட்டும் கரெக்டாக பதில் சொல்லணும். கே தசையில் நல்லது நடக்குமா? நடக்காது. ஓகே. சுக்கிர தசையில் நல்லது நடக்குமா? நடக்கவே நடக்காது, சத்தியமாக நடக்காது. ஓகே. சூரிய தசையில் நல்லது நடக்குமா? அப்போ தான் கல்யாணன்ற கொடுமையே நடக்கும். வேணாம், விட்டுறலாம். அடுத்து சந்திர தசையில் நல்லது நடக்குமா? அப்போ தான் பேர் போய் அசிங்கம் போய் புகழ் போய் எல்லாம் போயிடும். நடக்காது. செவ்வாய் தசையில் நல்லது நடக்கும். அப்போ தான் அடிதடி கோட்டி கேஸு வம்பு வழக்கு உடம்பு பிரச்சனை எல்லாம் வரும். ஓகே, சரி. அப்படியாவது திரும்பி பார்த்து மிஸ்டர் ராகு நல்லதை பண்ணுவார். ஐயோ, உனக்கு ராகுதசை ஆரம்பிக்கும் போதே முதல்ல ராகுதசையா ஜோசியக்காரன் ஓட்ட முடிடுவார். ஒரு 19 வருஷத்துக்கு அப்புறம் வா, நீ 17 வருஷம் முடிச்சு 2 வருஷம் நான் வந்து ரேஸ் பீட்டர் போட்டு கேட்டு சொல்கிறேன்னு அமைச்சிருவார். ராகுதசை நல்லது கொடுக்குமா? சரி, கொடுக்காது. குருதசை நல்லது கொடுத்துருமா? சுக்கிரனாவது போனால் போதுன்னு கொடுப்பான். பார்த்தீங்களா, சாட்சி நிறையா ட்ரெஸ்ஸு போட்டே வந்திருக்கான். குருதசை நல்லது நடக்குமா? புதன் தசை நல்லது நடக்குமா? நடக்காது. அப்போ எந்த தசை தான் நல்லதை கொடுக்கும்?
இல்லை இல்லை எனக்கு எனக்கு தெரியணும். இந்த கேள்வி எப்போ நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சரியான ஜோதிடர். அப்போ என்ன தசை நல்லது நடக்கும் எனக்கு தெரியல, சொல்லுங்கள். என்ன தசை நல்லது நடக்கும்? எந்த தசையில் நல்லது நடக்கும் அது மட்டும் ஒன்றே ஒன்று. அது யாருக்கு தெரியும்? மீனாட்சிக்கு தான் தெரியும். ஆனால் எல்லா திசையிலும் நல்லது மட்டும்தான் நடக்கும். 200% மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் எல்லா திசையிலும் நல்லது மட்டும்தான் நடக்கும். நடக்க கண்டு தான் நம்ம இவ்வளோ சூப்பராக இருக்கோம். இல்லாட்டி நம்மளோட கீழே இருக்கவங்கள மாதிரி இருந்திருப்போம். நல்லா ஒரு கால்குலேஷனை புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி 5 years ஒன்ஸ், ஒவ்வொரு 5 வருடத்திற்கு ஒரு முறையும் குருவும் சனியும் இணைந்து கொள்ளும் போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலில் மாற்றத்தை சந்திக்கிறான். நீங்கள் 5 வருஷம் இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வளர்ச்சியாக இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வளர்ச்சி இறங்கியிருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு தடவை சனியும் குருவும் இணைந்து கொள்கிறார்கள். எத்தனை பேர் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடக்கும். ஒவ்வொரு 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு உச்சமாகும் போது உங்களுடைய வாழ்வியலை இயக்குவார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ட் பவர் அதிகமாகும். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேளை உங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா குரு திரும்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது உங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுப்பார். இது எல்லாமே நிகழும். அப்போ ஒவ்வொரு விடையும், அதனால தான் என்ன சொன்னாங்க, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லை. எதை வச்சு சொன்னாங்க? சனி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவார். அப்போ ஒவ்வொரு திசையிலும் நல்லது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துடலாமா? ஃபைன். 2வது, ஒருவேளை தவறு நடந்தால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துக்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துடலாம். அதுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரே ஒரு டாபிக் கர்ணநாதன். மொத்தம் இந்த 5 நம்ம எடுப்போம். வாய்ப்பு இருந்தால் கடவுள் புண்ணியத்தில் அடுத்த மீட்டிங்கில் வந்து மிச்சத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே? இப்போதைக்கு நம்ம கர்ணத்தை இயக்கி எப்படி கர்ணத்தை இயக்கினா என்ன பண்ணலாம்? மரணத்தை வெல்லலாம். ஏன் மரணத்தை வெல்லலாம்? திதியை இயக்குனா விதியை வெல்லலாம். செம்ம டைலாக் ரைமிங் வேறு அதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. திதியை இயக்குனா விதியை வெல்லலாம். சரி, ஓகே. கர்ணத்தை இயக்குனா மரணத்தை வெல்லலாம். அப்புறம் நாளை இயக்குனா என்ன வெல்லலாம்? விதியை மதியால் வெல்லலாம். போடுங்க, நம்மளுக்கு என்ன விட்டக்கா பஞ்சம், போட்டுற வேண்டிதான். அப்போது ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் என்ன கர்ணநாதன் எனக்கு தெரியாது. இல்லை தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியாது. ஓகே, ஒரு மேட்சுக்கு ஆடலாமா? ரெடியா? இல்லை நிமிந்து உட்காருங்க. எல்லாருக்கும் அவங்க கர்ணநாதன் தெரியும்ல? டீல். எனக்கு தெரியாது உங்கள் கர்ணநாதன் யாருன்னு. ஆனால் கரெக்டுனா கரெக்டுன்னு மனசாட்சி விரதம்லாம் உண்மையை ஒத்துக்கணும். ஓகேவா? ஃபைன். நல்லா இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கோங்க. இல்லை வீட்டில் போய் 1க்கு 2 தடவை பார்த்துட்டு ஒத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு. நான் சின்னதாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணும்போது தான் நம்ம ஒரு முழுமையான ஜோதிடராக மாற முடியும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு கரணமாக இருப்பீங்கள்ல, அந்த கர்ணத்துக்கான அதிபதி யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட்டு சொல்கிறேன், என்கிட்ட எதுவும் கிடையாது, நான் இருக்கிறது சொல்கிறேன். எல்லாருமே பவகரணம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பவகரணத்தான அதிபதி தான், தனியாக வச்சுக்கோங்க. ஆனால் பவம்னால என்ன? சிங்கம். இப்போ நான் சொல்கிறத போட்டு நோட் பண்ணிக்கோங்க. பவம் இஸ் ஈக்குவல் டு போட்டு சூரியன் போட்டுக்கோங்க. சொல்கிறேன் வரேன் போட்டிங்களா? பாலவம் இஸ் ஈக்குவல் டு போட்டு செவ்வாய்னு போடுங்க. ப்ளஸ் ராகு போட்டுக்கோங்க. ராகு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை, அது வேறு விஷயம். போட்டிங்களா? மற்ற எல்லாம் அதே தான். அதே மாதிரி திரும்ப தைத்துளைன்னு போட்டு அதே மாதிரி சுக்கிரன்னு போட்டுக்கோங்க. கரசை போட்டு சந்திரன் போட்டுக்கோங்க. போட்டிங்களா? கௌளவம் போட்டு சனி போட்டுக்கோங்க. வனிசை அப்படின்னு போட்டு சூரியன் போட்டுக்கோங்க. போட்டிங்களா? அடுத்து பத்திரைன்னு போட்டு கேதுன்னு போட்டுக்கோங்க. அப்படியே ப்ளஸ் செவ்வாய்ன்னு போட்டுக்கோங்க. கேது ப்ளஸ் செவ்வாய் போட்டிங்களா? அடுத்து சகுனின்னு போட்டு சனின்னு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க, நம்மளுக்கு தான் தெரியும்ல. சதுஸ்பாசம் போட்டு குருன்னு போட்டுக்கோங்க. போட்டாச்சா? நாகவம்னு போட்டு ராகுன்னு போட்டுக்கோங்க. அடுத்து என்ன காரணம் இருக்கு? கிம்ஸ்து, அதுக்கு புதன்னு போட்டுக்கோங்க. சந்திரன் போட்டாச்சா? பிட்டை ரெடி பண்ணிட்டீங்களா? நோட்ஸ் எடுத்தாச்சா? இப்போது இவங்க தான் கர்ணநாதர்கள். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. ஒரே ஒரு மட்டும் மாறி இருக்கு. என்னது? பவகர்ணத்துக்கு செவ்வாய் மட்டும் மாறி இருக்கு. அதை கண்டுபிடிச்சிருப்பீங்களே கரெக்டாக? அதானே. தப்பு சொன்னால் மட்டும் முதலால கண்டுபிடிச்சிருது, ரைட்டு சொன்னால் மட்டும் கை தட்டுறது கிடையாது, ஒன்று பண்ணுறதுல அப்படியே உட்காந்துருக்கிறது. நம்ம ஒழுங்காக பேசுகிறோமா, ஒழுங்காக பேசலையா, கரெக்டாக தப்பாக நானே யோசிச்சு உட்காந்துருக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்றே ஒன்று தான் ராங்காக இருக்கு. என்னது? செவ்வாய். அதுக்கான காரணத்தை நான் இப்போ சொல்லிவிடுவேன். ஓகே? மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச அதே கர்ணநாதர்கள் தான். நான் சொல்கிறேன், கொண்டு நோட்ஸே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி எழுதிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராகு கேது
இல்லாட்டி ஒட்டு மொத்தமாக ராகு கேது. உங்களுடைய ராகு கேது இல்லை ஒட்டுமொத்தமாக ராகு கேது இல்லை ராகு கேதுவினுடைய நட்சத்திரங்கள். அது தெரியும் நம்மளுக்கு. ராகு கேது நட்சத்திரம் மொத்தம் எத்தனை? 6. திருவாதிர, சுவாதி, சதயம், அதே மாதிரி அஸ்வினி, மகம், மூலம். இதுதான் உங்களுடைய கர்ணத்தை தீர்மானம் செய்யக்கூடிய காரணிகள். புரியல? சரி, இப்போ புரியும். இப்போ எழுதிட்டீங்களா? மொத்தத்துக்கு என்னது? மொத்தமாக ஒட்டு மொத்தமாக உங்களுடைய ராகு கேது, மொத்தமாக ராகு கேது, ராகு கேதுவுடைய நட்சத்திரங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாம் உங்களோட சுயஜாதகம் தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? தெரியும். யாருக்கெல்லாம் எந்த வீட்டில் ராகு இருக்காருன்னு பாருங்க. சரியா? ஒன்றா அதுதான் உங்களுடைய கரணமாக இருக்கும். இல்லாட்டி எந்த பிளானட்டோட ராகு கேது சேர்ந்துருக்குன்னு பாருங்க, அதுதான் உங்களுடைய கரணமாக இருக்கும். இல்லாட்டி ராகு கேது நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அஸ்வினியில் வந்து சந்திரன் உட்காந்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக உங்கள் கரணம் எதுவாக இருக்கும்? கரசையாகத்தான் இருக்கும். ஒரு தடவை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கரசை கரணம் யாரோடது? சந்திரனோடது. அப்போ சந்திரன் ராகு நட்சத்திரத்திலேயோ கேது நட்சத்திரத்திலேயோ இருந்தால் உங்களுடைய கரணம் எதுவாக இருக்கும்? கரசையாகத்தான் இருக்கும். ஒருவேளை ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் இல்லை, நீங்கள் கரசை கரணமாக இருக்கீங்க,